ஒரு சிறுவனின் தலை வெட்டப்பட்டு அதற்கு பதிலாக யானையின் தலை பொருத்தப்பட்டதா? அந்த சிறுவனே இன்று உலகம் முழுவதும் முதலில் வணங்கப்படும் கடவுள். ஆம், அவர்தான் லார்ட் கணேஷா. இன்று விநாயகர் எப்படி யானைத்தலை பெற்றார் என்பதை முழுமையாக பார்க்கலாம். சிவபெருமான் வந்தார். ஆனால் அந்த சிறுவன் அம்மா அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்தான். இதனால் சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. தேவர்கள் பலரும் அந்த சிறுவனை சமாதானப்படுத்த முயன்றார்கள். ஆனால் அவன் தனது கடமையில் உறுதியாக இருந்தான். இறுதியில் கோபமடைந்த சிவபெருமான் தனது திரிசூலத்தை பயன்படுத்தி அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். இந்த செய்தியை கேட்ட பார்வதி தேவி மிகுந்த கோபமடைந்தார். அவர் சக்தியாக மாறி உலகையே அழிக்கத் தயாரானார். பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் தனது சேவகர்களிடம் கூறினார், வடக்கு திசையில் முதலில் காணப்படும் உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். அவர்கள் முதலில் கண்டது ஒரு யானை. அந்த யானையின் தலையை கொண்டு வந்து அந்த சிறுவனின் உடலில் பொருத்தினர். சிவபெருமான் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பிறகு அவர் கணேஷா என்றும் விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, எந்த நல்ல காரியமும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வணங்க வேண்டும் என்று சிவபெருமான் அருள் வழங்கினார். அதனால் தான் இன்று வர திருமணம், வீடு கட்டுதல், புதிய வேலை தேர்வு எதுவாக இருந்தாலும் முதலில் விநாயகரை வழிபடுகிறோம். விநாயகர் கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கடமை, கட்டுப்பாடு, பெற்றோருக்கு மரியாதை. விநாயகரின் வேடிக்கையான கதை. ஒருநாள் விநாயகர் தனது பக்தர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்கள் படைத்திருந்த கொழுக்கட்டை, லட்டு மற்றும் பல இனிப்புகளை நிறைய சாப்பிட்டார். வயிறு நிறைந்த மகிழ்ச்சியுடன் தனது வாகனமான மூஞ்சுரு மீது ஏறி வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென ஒரு பாம்பு வழியை கடந்து சென்றது. அதை பார்த்த மூஞ்சுரு பயந்து ஓட விநாயகர் கீழே விழுந்தார். விழுந்த வேகத்தில் அவரது வயிற்றில் இருந்த இனிப்புகள் சிதறி வெளியே வந்தன. உடனே விநாயகர் அவற்றை மீண்டும் எடுத்து வயிற்றுக்குள் போட்டார். பிறகு அருகில் இருந்த பாம்பை எடுத்து தனது வயிற்றை சுற்றி கட்டிக்கொண்டார். இதை வானத்தில் இருந்து பார்த்த சந்திரன் சிரிக்க ஆரம்பித்தான். யானை முகம், பெரிய வயிறு, கீழே விழுந்துவிட்டாரே என்று கேலி செய்தான். இதை கேட்ட விநாயகர் கோபமடைந்தார். அழகை பார்த்து தற்பெருமை கொள்ளாதே என்று கூறி சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். இன்று முதல் உன்னை பார்ப்பவர்களுக்கு துரதிர்ஷ்டம் ஏற்படும் என்றார். சந்திரன் தனது தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டான். விநாயகரும் கருணை கொண்டு சாபத்தை ஓரளவு குறைத்தார். அதனால்தான் விநாயகர் சதுர்த்தி நாளில் சந்திரனை பார்க்க கூடாது என்று கூறப்படுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? மற்றவர்களை கேலி செய்யக்கூடாது. அழகு, செல்வம் அல்லது திறமை எதுவாக இருந்தாலும் பணிவுடன் இருக்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து சிரிக்காதே, ஒரு நாள் அதே நிலை நமக்கும் வரலாம். குபேரனை பயமுறுத்திய விநாயகர். செல்வத்தின் அதிபதியான குபேரனின் அகங்காரத்தை சிறிய விநாயகர் எப்படி அடக்கினார் தெரியுமா? ஒரு நாள் குபேரன் தனது செல்வத்தை பற்றி மிகவும் பெருமைப்பட்டான். தன்னிடம் இருக்கும் தங்கம், வைரம், அரண்மனைகள் ஆகியவற்றை கண்டு அனைவரும் வியக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் விருந்துக்கு அழைத்தான். ஆனால் சிவபெருமான் வர முடியாது என்று கூறி தனது மகன் விநாயகரை அனுப்பினார். விநாயகர் குபேரனின் அரண்மனைக்கு வந்தார். குபேரன் மிக பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். விநாயகர் சாப்பிடத் தொடங்கினார். 1 தட்டு, 2 தட்டு, 10 தட்டு. ஆனால் அவருக்கு பசி அடங்கவே இல்லை. அரண்மனையில் இருந்த எல்லா உணவுகளையும் சாப்பிட்டார். இன்னும் பசி தீரவில்லை. பிறகு பாத்திரங்கள், மேஜைகள், நாற்காலிகள் என கண்ணில் பட்ட அனைத்தையும் சாப்பிடப் போகிறார் போல இருந்தது. குபேரன் பயந்து போனான். தனது செல்வத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைத்த அவனுக்கு விநாயகரின் பசியை அடக்க முடியவில்லை. உடனே சிவபெருமானிடம் ஓடி சென்று உதவி கேட்டான். சிவபெருமான் ஒரு கைப்பிடி அவலை விநாயகரிடம் பக்தியுடன் கொடுக்கச் சொன்னார். குபேரன் பணிவுடன் அந்த அவலை வழங்கினான். உடனே விநாயகரின் பசி அடங்கியது. அப்போது குபேரன் தனது தவறை உணர்ந்தான். செல்வத்தை விட பணிவும் பக்தியுமே பெரியது என்பதை அறிந்தான். அதன் பிறகு அகங்காரத்தை விட்டுவிட்டு நல்லவனாக வாழ்ந்தான். செல்வம் பெரியதல்ல, பணிவே பெரிய செல்வம்.
சிறுவயதில் விநாயகர் ஒரு பூனையிடம் செய்த குறும்பு அவருக்கு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது தெரியுமா? ஒரு நாள் சிறுவனாக இருந்த விநாயகர் கைலாயத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு அழகான பூனை அங்கு வந்தது. குறும்புத்தனமாக இருந்த விநாயகர் அந்த பூனையின் வாலை பிடித்து இழுத்தார். அதை துரத்தி ஓடினார். பூனை பயந்து ஓடியது. விநாயகர் விளையாட்டாக நினைத்து அதை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்தார். இறுதியில் பூனை காயமடைந்து அங்கிருந்து ஓடிப்போனது. சிறிது நேரம் கழித்து விநாயகர் தனது தாயார் பார்வதி தேவியிடம் சென்றார். ஆனால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பார்வதி தேவியின் உடலில் காயங்களும் கீறல்களும் இருந்தன. அம்மா, உங்களுக்கு என்ன ஆனது என்று விநாயகர் கவலையுடன் கேட்டார். அப்போது பார்வதி தேவி புன்னகைத்தபடி கூறினார், நீ இன்று ஒரு பூனையை துன்புறுத்தினாய் அல்லவா? உலகில் உள்ள எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். அந்த பூனைக்கு நீ கொடுத்த காயம் எனக்கே கொடுத்த காயம் போலாகும். இதை கேட்ட விநாயகர் மிகவும் வருந்தினார். தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகு எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் அனைவரிடமும் அன்பாக நடந்து கொண்டார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு உயிரிடமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறார். உலகத்தை சுற்றாமல் உலகை வென்ற விநாயகரின் புத்திசாலித்தனமான கதை தெரியுமா? ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு அதிசய மாங்கனியை வைத்திருந்தனர். அதை பார்த்த விநாயகரும் கார்த்திகேயனும் அந்த பழம் எனக்கு வேண்டும் என்று கூறினர். அப்போது சிவபெருமான் ஒரு போட்டி வைத்தார். யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த மாங்கனி என்றார். இதை கேட்ட கார்த்திகேயன் உடனே தனது மயிலில் ஏறி வேகமாக புறப்பட்டார். மலைகள், காடுகள், கடல்கள் என உலகம் முழுவதும் சுற்றத் தொடங்கினார். ஆனால் விநாயகர் தனது சிறிய மூஞ்சுரு வாகனத்தை பார்த்தார். இதில் உலகம் சுற்றி வர எவ்வளவு நேரம் ஆகும் என்று யோசித்தார். பிறகு அமைதியாக சிரித்தார். அவர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் 3 முறை சுற்றி வந்தார். பிறகு கைகளை கூப்பி நின்றார். உலகத்தை சுற்றி வரச் சொன்னீர்கள். எனக்கு என் பெற்றோர்களே உலகம். அதனால் நான் உலகத்தை சுற்றி வந்துவிட்டேன் என்றார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ந்தனர். அந்த மாங்கனியை விநாயகருக்கே வழங்கினர். அப்போது உலகத்தை சுற்றிவிட்டு வந்த கார்த்திகேயன் ஆச்சரியப்பட்டார். ஆனால் விநாயகரின் புத்திசாலித்தனத்தை உணர்ந்து பாராட்டினார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: வேகம் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் அவசியம். பலம் வெல்லாத இடத்தில் அறிவு வெல்லும். விநாயகருக்கு ஏன் ஒரு தந்தம் மட்டும் இருக்கிறது தெரியுமா? இதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. ஒரு நாள் மகரிஷி வியாசர் மகாபாரதத்தை எழுத முடிவு செய்தார். அது உலகின் மிகப்பெரிய இதிகாசமாக இருக்க போகிறது. அதை எழுத ஒரு திறமையான எழுத்தாளர் தேவைப்பட்டார். அப்போது அனைவரும் விநாயகரை பரிந்துரைத்தனர். விநாயகரும் சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தார். நான் எழுதத் தொடங்கிய பிறகு நீங்கள் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் என்றார். வியாசரும் ஒரு நிபந்தனை வைத்தார். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வரியையும் முழுமையாக புரிந்துகொண்டு தான் எழுத வேண்டும் என்றார். இருவரும் ஒப்புக்கொண்டனர். எழுதும் பணி தொடங்கியது. வியாசர் வேகமாக சொல்ல விநாயகர் அதைவிட வேகமாக எழுதினார். சில நாட்கள் கழித்து விநாயகரின் எழுத்தாணி திடீரென உடைந்துவிட்டது. ஆனால் மகாபாரதம் எழுதுவது நிற்கக்கூடாது. ஒரு நொடி கூட யோசிக்காமல் விநாயகர் தனது ஒரு தந்தத்தை உடைத்து எழுத்தாணியாக பயன்படுத்தினார். அவ்வாறு தனது தந்தத்தால் மகாபாரதத்தை எழுதி முடித்தார். அதனால் தான் இன்று விநாயகர் ஏகதந்தன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: ஒரு பெரிய இலக்கை அடைய சில தியாகங்கள் அவசியம். அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் வெற்றியின் ரகசியம். விநாயகரின் வாகனம் ஏன் ஒரு சிறிய மூஞ்சுரு தெரியுமா? இதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் கிரௌஞ்சன் என்ற ஒரு கந்தர்வன் இருந்தான். அவன் மிகவும் அகங்காரமாக இருந்தான். ஒரு நாள் ஒரு முனிவரை அவமதித்ததால் அந்த முனிவர் அவனை ஒரு பெரிய மூஞ்சுராக மாறச் சாபமிட்டார். சாபத்தின் காரணமாக கிரௌஞ்சன் ஒரு மாபெரும் மூஞ்சுராக மாறினான். அவன் ஆசிரமங்களுக்குள் புகுந்து பொருட்களை அழித்தான். முனிவர்களும் தேவர்களும் மிகவும் கவலைப்பட்டனர். அப்போது அவர்கள் விநாயகரிடம் உதவி கேட்டனர். விநாயகர் அந்த பெரிய மூஞ்சுரின் முன் தோன்றினார். மூஞ்சுரு கோபமாக விநாயகரை நோக்கி பாய்ந்தது. ஆனால் விநாயகர் அமைதியாக தனது பாசக்கயிற்றை வீசினார். அது மூஞ்சுரை கட்டி போட்டது.
எவ்வளவு முயன்றும் அதனால் தப்பிக்க முடியவில்லை. இறுதியில் மூஞ்சுரு தனது தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டது. விநாயகர் அதை மன்னித்து, இனிமேல் நீ என் வாகனமாக இருப்பாய் என்று அருள் புரிந்தார். அன்றிலிருந்து அந்த மூஞ்சுரு விநாயகரின் வாகனமாக ஆனது. இந்த கதை நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்கிறது. எவ்வளவு பெரிய அகங்காரம் இருந்தாலும் அறிவும் பணிவும் அதை வெல்லும். அகங்காரத்தை வென்றால்தான் உண்மையான வெற்றி. விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை மிகவும் பிடிக்கும் தெரியுமா? ஒரு நாள் கைலாயத்தில் பார்வதி தேவி மிகவும் சுவையான ஒரு கொழுக்கட்டையை செய்தார். அது சாதாரண கொழுக்கட்டை அல்ல. அதை சாப்பிடுபவருக்கு ஞானமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று கூறப்பட்டது. இதை கேட்ட விநாயகரும் கார்த்திகேயனும், அந்த கொழுக்கட்டை எனக்குத்தான் வேண்டும் என்று கூறினர். இருவரும் வாக்குவாதம் செய்யத் தொடங்கினர். அப்போது பார்வதி தேவி ஒரு போட்டி வைத்தார். யார் முதலில் ஒரு நல்ல செயலை செய்து வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த கொழுக்கட்டை என்றார். உடனே கார்த்திகேயன் உலகம் முழுவதும் பறந்து மக்களுக்கு உதவச் சென்றார். ஆனால் விநாயகர் அமைதியாக இருந்தார். அவர் தனது தாய் பார்வதி தேவியையும் தந்தை சிவபெருமானையும் வணங்கி அவர்களுக்கு தேவையான சிறிய உதவிகளை செய்தார். சிறிது நேரத்தில் கார்த்திகேயன் திரும்பி வந்தார். அவர் பல நல்ல செயல்களை செய்திருந்தார். ஆனால் பார்வதி தேவி கொழுக்கட்டையை விநாயகருக்கு கொடுத்தார். கார்த்திகேயன் ஆச்சரியப்பட்டார். அப்போது பார்வதி தேவி கூறினார், பெற்றோர்களை மதிப்பதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் மிக பெரிய நல்ல செயல். இதை கேட்ட கார்த்திகேயனும் மகிழ்ந்தார். விநாயகர் அந்த கொழுக்கட்டையை சிரித்தபடி சாப்பிட்டார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பெற்றோர்களை மதிப்பது மிகப்பெரிய புண்ணியம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஒரு கிராமத்தில் ரமேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விநாயகர் மீது மிகுந்த பக்தி. ஒரு நாள் பள்ளியில் ஓவிய போட்டி நடந்தது. ரமேஷ் நன்றாக வரைய தெரியாததால் மிகவும் பயந்தான். போட்டி தொடங்கும் முன் அவன் கண்களை மூடி, விநாயகா, எனக்கு தைரியம் கொடுங்கள் என்று பிரார்த்தனை செய்தான். பிறகு பயத்தை விட்டுவிட்டு மனதார ஓவியம் வரைந்தான். சில நாட்களுக்கு பிறகு முடிவுகள் வெளியானது. ரமேஷ் முதல் பரிசு கிடைக்கவில்லை. ஆனால் ஆசிரியர்கள் அனைவரும் அவன் முயற்சியையும் அழகான ஓவியத்தையும் பாராட்டினர். அப்போது ரமேஷ் ஒரு உண்மையை புரிந்து கொண்டான். வெற்றி மட்டும் முக்கியமல்ல, முயற்சி செய்யும் தைரியமே மிக பெரிய வெற்றி. அன்றிலிருந்து அவன் எந்த வேலையையும் பயப்படாமல் செய்யத் தொடங்கினான். நீதி: விநாயகர் நமக்கு தடைகளை நீக்குவதோடு தன்னம்பிக்கையையும் அளிக்கிறார். வக்ரதுண்ட மகாகாயா, கோடி சூரிய சமபிரபா, நிர்விக்னம் குருமே தேவ, சர்வகாரியேஷு சர்வதா.